செயின்ட் மிக்குவல் கோர்டேரோ ஈக்குவடர் நாட்டோட முதல் புனிதர். 1854 ஈக்குவடர் நாட்டோட குவான்கோ நகர்ல பிறந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் பிரான்சிஸ்கோ. பிரான்சிஸ்கோ 5 வயசு வரைக்கும் எழுந்து நிக்க முடியாம உடல்நலக்குறைவால பாதிக்கப்பட்டிருக்காரு. நம்பிக்கையிலையும் மனோ வலிமையிலையும் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. பிரதர்ஸ் ஆஃப் கிறிஸ்டின் ஸ்கூல்ல கல்வி கற்றிருக்காரு. 13வது வயசுல இறை அழைத்தல உணர்ந்து பிரதர்ஸ் ஆஃப் கிறிஸ்டின் சபையில சேர்ந்து துறவர பயிற்சி பெற்றிருக்காரு. தன்னோட பேரை மிக்குவல்னு மாத்திருக்காரு. மிக்குவலுக்கு ஆசிரியர் பணியில அதிகமான ஆர்வம் இருந்ததால ஆசிரியர் பணியும் செஞ்சிருக்காரு. தன்னோட 17வது வயசுல மாணவர்களுக்கான பாட புத்தகங்களை எழுதியிருக்காரு. அது அரசு அங்கீகரிச்சு நாடு முழுவதும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆசிரியர் பணி ஆற்றியிருக்காரு மிக்குவல். நாடகங்கள், விளையாட்டுகள், தியான உரைகள் மூலமா மாணவர்களை ரொம்பவே ஈர்த்திருக்காரு. மறைக்கல்வி மாணவர்களை முதல் திருவிருந்துக்கு தயார்படுத்த கற்பிக்கிறதுல மிக்குவல் ரொம்பவே ஆர்வமா இருந்திருக்காரு. திருச்சபைக்கு எதிரான கலவரத்துல நற்கருணைய பாதுகாக்க கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தன்னோட நோய்வாய்ப்பட்ட காலால நடந்திருக்காரு மிக்குவல். இது எல்லாரையுமே வியப்புல ஆழ்த்தியிருக்கு. 1907 ஐரோப்பா பயணமாயிருக்காரு. அங்கிருந்து ஜப்பான் போயிருக்காரு. திருச்சபை நூல்களை பிரெஞ்சில இருந்து ஸ்பானிஷ் மொழிக்கு மொழிபெயர்த்திருக்காரு. தொடர்ந்து கடினமா உழைச்சிருக்காரு. இறுதியா நிமோனியா காய்ச்சல் பாதிக்கப்பட்டு 1910 இறந்து போயிருக்காரு மிக்குவல். ஆண்டவருக்காக எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வேலை செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் இவரோட வாழ்வின் செய்தியா இருந்திருக்கு. 1977 திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்களால அருளாளராகவும் 1984 திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால புனிதராகவும் அறிவிக்கப்பட்டிருக்காரு மிக்குவல். February 9 மிக்குவல் கோர்டேரோ ஃபீஸ்ட் டே.